திரு உறையூர் இரண்டாவது திவ்ய தேசம். கமலவல்லி நாச்சியார் சமேத அழகிய மணவாளப் பெருமாளை குலசேகர ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் இருவரும் மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருப்பான் ஆழ்வாரின் திரு அவதார திருத்தலம் என்ற சிறப்பை உடையது. பொதுவாக பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாருடன் கருவறையில் காட்சி தருவார், அல்லது பெருமாள் மட்டும் தனியாகவும் தாயார் சன்னதி தனியாகவும் இருக்கும். ஆனால் இங்கு பெருமாள் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்ந்து கருவறையில் காட்சியளித்து அருள்பாலிப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத அற்புத அரிய காட்சியாகும். பாசுரம்: அல்லி மாமலர் மங்கைநாதன் அரங்கன் மெய்யடியார்கள்தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவு மனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன்தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் ஆவரே. இப்பாசுரத்தின் பொருள்: அழகிய தாமரை மலரில் அமர்ந்த திருமகளின் நாதனான அரங்கநாத பெருமாளின் உண்மையான அடியார்களுடைய எல்லையில்லாத தொண்டிலே எப்போதும் பொருந்திய திருவுள்ளத்தை உடையவரும், கொல்லி நாட்டை காவல்காக்கும் மன்னவரும், கூடல் நகரமாகிய மதுரைக்கு நாயகரும், கோழிக்கோன் என்கிற உறையூர் அரசனுமான பெருமாளை இந்த குலசேகர ஆழ்வான் அருளிய இனிய தமிழ் மாலையாகிய இந்த பாசுரங்களை படிக்க வல்லவர்கள் அடியார்களுக்கு அடியார்கள் ஆவர் என்று குறிப்பிடுகிறார். பொதுவாக கடவுளுக்கு செய்யும் சேவைக்கு நிகரானது அடியார்களுக்கு செய்யும் சேவை. இந்த பாசுரம் மூலம் இதை நமக்கு உணர்த்துகிறார் குலசேகர ஆழ்வார்.